நம்ம வந்து இப்போ வந்து ஆப்ரேட்டர் கேபினுக்கு போகிறோம். மேலே போகிறோம். மேலே போகும்போது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னாக்கி இங்கே பாருங்கள், சைடில் என்ன சுவிட்ச் இருக்கா, இதை வந்து ஆப்ரேட்டர் கேபின் தான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு வண்டி ஆஃப் பண்ணிடணும். கீழே உள்ளதை ஆஃப் பண்ணிடணும். இதை சாவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மேலே போகணும். இதை ஆப்ரேட்டர் கேபின் வச்சுட்டு அப்புறம் சாவி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஆப்ரேட்டர் கேபினுக்கு போகணும். ஏன்னா வண்டி சுவிட்சை மாற்றிட்டேன், சாவி ஆல்ரெடி ஆஃப் பண்ணிடுச்சிட்டேன். ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம மேலே ஆப்ரேட்டர் கேபின் போவோம். மேலே போய் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டர் கேபினுக்கு வந்தாச்சு. மேலே வந்தாச்சு பார்த்தீங்களா. வண்டி கீழே இருக்குது, பொம்மலம் கீழே இருக்குது. ஆப்ரேட்டர் கேபின் வந்தாச்சு. இதை வந்து ஆப்ரேட்டர் கேபின் கீழே பாருங்கள் என்னென்ன சுவிட்ச் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து இது வந்து ஆக்சிலேட்டர் பெடல், ஆக்சிலேட்டர் பெடல். இது வந்து பிரேக் பெடல். இது வந்து ஸ்விங் பிரேக். ஸ்விங் பண்ணும்போது மிச்சம் ஆகி ஸ்பீடாக போச்சுன்னா ரேஸ் மிச்சிக்கலாம், மிச்சம்னா அது நின்று கொண்டாக்கணும். ஸ்விங் பிரேக்கு முடிஞ்ச 3 லிவர் இருக்குது ஸ்விங் பிரேக்கு. அப்புறமா வந்து லிவர் பாருங்கள், இந்த லிவர் இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள லிவர் வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு ஸ்விங்கு, இந்த பக்கம் வந்து ரைட் சைடு ஸ்விங்கு. அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரண்டில் அமுக்குனா பூம் வந்து வெளியே போகும். பூம் வந்து எக்ஸ்டெண்ட். இது இப்படி பின்னாடி இழுத்திங்கனாக்கி பூம் வந்து ரெட்ராக்கு, பூம் வந்து உள்ளே வரும். இது 4 ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ரைட் சைடு லிவர் வந்து கீழே வராமல் பார்த்தீங்கன்னா ரோப்பு வந்து கீழே இறங்கும். மெயின் ஹூக் வந்து கீழே இறங்கும். அது பின்னாடி இழுத்திங்கன்னா அப்படியே ஹூக்கு வந்து மேலே போகும். அவ்வளோதான். ஹூக்கு முன்ன அமுக்குனா ஃப்ரண்டில் அமுக்குனா ஹூக்கு வந்து கீழே இறங்கும், பின்னாடி இழுத்தா ஹூக்கு வந்து மேலே மாற போகும். அப்புறம் சைடில் அந்த பக்கம் தள்ளினோம்னாக்கி உங்கள் பூம் வந்து டவுன் ஆகும். பூம் டவுன். இது இந்த பக்கம் எடுத்திங்கனாக்கி பூம் வந்து அப் ஆகும். பூம் வந்து மேலே மாற தூக்கும். பூம் இங்கே அமுக்குனா பூம் தூக்கும், இங்கே அமுக்குனா பூம் வந்து இறங்கும். பூம் டவுன், இது பூம் அப். இந்த இது 4 கீழே வந்து ரோப்பு இறங்குது, ரோப்பு மேலே போடுறது, ரோப்பு அப்பு, ரோப் டவுனு. அப்புறம் வந்து இது பூம் அப்பு, பூம் டவுனு. ஒரு லிவர் 4 இருக்குது. இந்த பக்கம் பார்த்துட்டிங்க, இந்த பக்கம் பார்த்தாச்சு. ஆமாம், 2 லிவர் பார்த்துட்டிங்களா. அப்புறம் அந்த லிவர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இது பார்க்கிங் லைட் எரியும். இது வந்து வண்டி வந்து ஆஃப் பண்ணுறது. இது வீல் கட்டிங். இது ஏசி உள்ளது. இது வந்து கீர் போடுறது, நியூட்ரு, ரிவர்ஸு, ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து உங்களுக்கு ஜிப்பு இருக்கலாம், ஜிப்பு வந்து மேலே வந்து இந்த சைடில் இருக்கலாம், அந்த பிளேட் ஜிப், அந்த ஜிப்பு வந்து மாட்டுறது. எக்ஸ்ட்ரா பூமோட எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறது, ஜிப்பை மாட்டுறது. அதுக்கு இது வந்து நேராக இருக்குது, முன்னாடி சரிஞ்சிருக்கு. அந்த இது 2 ஆப்ஷன் மாற்றுறதுக்கு. அவ்வளோதான். இதில் வேறு அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது. அவ்வளோ இதெல்லாம் அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. மெயின் இதுதான். அப்புறம் நடக்கலாம் அந்த சைடில் இந்த மசாலா மாதிரி போட்டுருக்கலாம். இதை அமுக்குனீங்கனாக்கி ஒரு அமைக்கி விட்டிங்கனாக்கி உங்களுக்கு வந்து ரோப்பை வந்து ஸ்பீடாக வரும். அதில் காமிக்கும் இந்த இதே மொபைல் கூட அங்கே உள்ளே வரும், டிஸ்பிளேயில் வரும்போது ரோப் வந்து ஸ்பீடாக இறங்கும். திரும்ப ஒரு அமைக்கி விட்டிங்கனாக்கி அந்த மொபைல் கூட போயிட்டுனா ரோப் மெல்ல இறங்கும். ரோப்பை வந்து மெல்ல இறங்கும். இதுதான் ஆகலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு வேலை செய்யலை. ஆமாம், இந்த 2 பக்கமே வேலை செய்யலை. இந்த ஒரு தான் வேலை செய்யுது. இந்த பட்டனில் இந்த ஒன்று தான், இந்த மோசல் அது மட்டும் தான் வேலை செய்யுது. ஆமாம், வேறு இதில் 4 இருக்குது. இதில் வேறு எதுவும் வேலை செய்யலை. அந்த லிவரும் அப்படி தான். வேறு இதில் ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசமான இல்லை. இந்த ஒரு இதை மட்டும் வேலை செய்யுது. பிறகு வந்து ரோப் வந்து செட்டிங் பண்ணும்போது ரோல் வச்ச மாதிரி இதில் வந்து சத்தம் மெல்ல ஸ்லோவாக இறங்கும். அது சத்தம் வரும். இந்த பக்கம் அப்படி தான். இதில் வந்து இந்த சைடு வந்து இது வந்து கேபின் வந்து டவுன் பண்ணுறது, இது கேபின் வந்து தூக்குறது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் வந்து இது வந்து பூம் வந்து லாக் பண்ணுறதுக்கு இறங்க ஒரு லிமிட்டுக்கு லாக் பண்ணுறது. இது வீல் கட்டிங் தான். இவ்வளோ இருக்குது. இல்லை
இதில் அந்தளவுக்கு வேறு ஒன்றும் நமக்கு தேவை தான். இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதில் பூமும் வந்து கேபின் தூக்குறோம் இறக்க மட்டும் தேவை, நமக்கு வேறு தேவையில்லை. சீரம் தான் நமக்கு, லிவர் தான் தேவை. அப்புறம் வந்து மேலே வச்சு பாருங்க, மேலே இந்த பக்கம் பாருங்க சுவிட்சு, மேலே வச்சு பாருங்கள். இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் வந்து கவுண்டர் ரேட்டு கீழே அமுக்குனா கவுண்டர் ரேட்டு இறங்கும். இந்த கவுண்டர் ரேட்டு இறங்கும், மேலே அமுக்குனா கவுண்டர் ரேட்டு தூக்கும். அப்புறம் இது ஏற்ற கவுண்டர் ரேட்டு வந்து கீழே இறக்க மேலே ஏற்ற ஒரே சுவிட்சில் 2 இருக்குது. மேலே அமுக்குனா மேலே ஏறும், கீழே அமுக்குனா அந்த கவுண்டர் ரேட்டு சிலிண்ட்ரு அது. இது வந்து ஸ்விங்கி லாக்கு, கீழே அமுக்குனா லாக் விடும், மேலே அமுக்குனா லாக் எடுத்துரும். ஸ்விங்கி லாக்கு கொஞ்சம் பின்னாடி சிலிண்டர் உண்டு, அதில் அமுக்கும்போது இந்த சிலிண்டர் ஒன்று டக்குன்னு கீழே இறங்கும், அது லாக் ஆகிடும். திரும்ப மேலே அமுக்கும்போது மேலே வெளியே எடுத்துரும் சிலிண்டர். இது வைப்பர் தண்ணி விட்றது, வைப்பர் எல்லாம் இந்த செக்ஷன் வைப்பர், இது லைட்டு, இது எமர்ஜென்சி. அப்புறம் இது வந்து இந்த பூமி வந்து நம்ம மேனில் பண்ணும்போது கீழே லாக் பண்ணுறது எடுக்கிறது, அந்த இதுக்கு லாக் பண்ணுறது இருக்குது பூமி லாக்கு. இது க்ரீப்பர் லாக்கு அந்த மாதிரி உள்ளது. இது வந்து ஹீட்ரு, இது ஏசி, இது ஏசி ஹீட்ரு. மேலே ஏசி உட்காந்து இது வரும், ஹீட்ரு இது வரும். அப்புறம் லைட்டு, இது இந்த விஞ்சி லைட்டு பின்னாடி, இது பூமி லைட்டு, இது லைட்டு தான். இது வந்து இந்த கேபினுக்கு கீழே அந்த கால் இருக்கலாம் புட்ரஸ் சைடில், அது வந்து வெளியே வரும், அந்த இதுக்கு இது புட்ரஸ் வெளியே வர்றதுக்கு. அப்புறம் அது என்ன, அதுவும் லைட்டு தான். அது வந்து ஹவர்ஸ் மீட்ரு, கடைசி இருக்குது ஹவர்ஸ் மீட்ரு. அவ்வளோதான் சுவிட்சு. இதில் வந்து இது நமக்கு எதுவுமே நமக்கு தேவைப்படுது. இதில் ஒரு ஏசி போடுவோம், அது ஒன்று தேவைப்படுது. அப்புறம் லைட்டு. அப்புறம் இங்கே வந்து இந்த 2 தான் முக்கியம், மெயின். அதே யூஸ் பண்ணுறது 2 தான். இது கவுண்டர்கிட்ட மாட்டுறதுக்கு, இறக்குறதுக்கு ஏற்றுறது. இது ஸ்விங்கி லாக்கு, ஸ்விங் எடுக்கிறது. இதை மெயின் முக்கியமாக நீங்கள் வந்து கவுண்டர்கிட்ட இறக்கும் போதும் லாக் போடணும், திரும்ப சிலிண்டரை மாட்டி தூக்கும் போது லாக் போடணும். லாக் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அங்கே ஆடாது, கரெக்டாக தூக்கும். மெயினாக லாக் போடணும், 2 லாக் போட்டு தான் தூக்கணும். லாக் போட்டுட்டு தான் மறுபடியும் கவுண்டர்கிட்ட வந்து இறக்கணும், ஏற்றணும். உங்களுக்கு வந்து லெவல் வந்து நான் கீழே போதில் அந்த பின்னாடி வெளிப்பக்கமாக பார்த்தாங்க தெரியுன்னு தெரியல. அதுதான் வெளிப்பக்கம் சிவப்பு கலரில் தான் ஒரு 2 முள் மாதிரி இருக்கா, ஊச்சா முக்கண மாதிரி வச்சுருக்காங்களா. அந்த போல்ட்டில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு தான் சென்ட்ரு. அந்த கோடு சின்ன முள் வந்து வச்சா நேராக இருக்கும், சமமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கவுண்டர்கிட்ட தூக்கணும் அப்படின்னா அந்த பெரிய முள் வந்து அதில் வச்சுட்டு அந்த கோடு வச்சுட்டோம்னா, அந்த பெரிய அம்புக்குறி வந்து கரெக்டாக கோடு வச்சோம்னாக்கி நீங்கள் வந்து சிலிண்டரை வச்சுட்டு சிலிண்டரை இறக்கணும்னா கரெக்டாக அந்த கவுண்டர்ட்டு உள்ளே போகும். அந்த கவுண்டர்ட்டு குழி மாதிரி இருக்கும், அது உள்ளே கரெக்டாக போகும். உள்ளே போச்சுனாக்கி அப்புறம் நீங்கள் அது ஃபுல்லாக இறங்கின பிறகு இது அமைக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கி ஃபுல்லாக இறங்கும். அதனால் பட்டின நமக்கு இறங்கும். முதல்ல இந்த சின்ன முக்கோணம் இருக்கா, சின்ன அம்புக்குறி வந்து இந்த போல்ட் நேரம் இருக்கும், அப்போ தான் நேராக இருக்குது. இப்போ வந்து இறக்கக்கூடாது. நம்ம வந்து கவுண்டர்கிட்ட போட போகிறோம் அப்படின்னா, கவுண்டர்கிட்ட தூக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இறக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த பெரிய அம்புக்குறி வந்து கரெக்டாக அந்த கோட்டில் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சிலிண்டர் வந்து கரெக்டாக உள்ளே போகும், உள்ளே இறங்கும். கீழே அமுக்குனா உள்ளே இறங்கி முடிஞ்சால் இறங்கும். முட்டுட்டுனா ஒரு சத்தம் வரும், கீழே ஒரு சத்தம் வரும், அதை விட்டுறணும். விட்டுட்டுனா கீழே சத்தம் வரும், விட்டுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் லாக் எடுக்கணும். லாக்கை மேலே அமுக்கி எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்விங் பண்ணணும். ஸ்விங் பண்ணி அந்த சின்ன கோட்டுக்கு வர மாதிரி வரணும். சின்ன கோட்டுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் மறுபடியும் தூக்கணும். சின்ன கோட்டுனே வச்சு லெவல் பண்ணி வச்சுட்டு ஸ்விங் பண்ணி மெல்ல ஸ்விங், ரொம்ப வேகமாக ஸ்விங் பண்ண மெல்ல ஸ்விங் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் இது கவுண்டர் வச்சு அமுக்கினா மேலே தூக்கிடும். அமைக்கி பிடிச்சோம்னாக்கி அடுத்து தூக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முட்டும்போது தெரியும். அந்த ஒரு கீன்னு ஒரு சத்தம் வரும், அதை விட்டுறணும். கீன்னு சொன்னால் விட்டுறேன்னா அந்த கவுண்டர்ட்டு உங்களுக்கு தூக்கிடும். கவுண்டர்ட்டு தூக்கின பிறகு அப்புறம் நீங்கள் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சு வேண்டியதான். அந்த கவுண்டர் தூக்கணும், மறுபடியும் கவுண்டர் தூக்கணும், மறுபடியும் லாக் எடுக்கணும். லாக்கு போடணும். கவுண்டர்ட்டு தூக்க போகும்போதும் போடணும், எடுக்கும் போகும்போதும் லாக் போடணும். எல்லா சமயமும் லாக்கு போட்டே இருக்கணும். லாக் போடணும் எடுக்கணும், அப்போ தான் வண்டி கரெக்டாக இருக்கும், பொசிஷன் வந்து நிற்கும். இது மேலே சுவிட்சு மெயின். உங்கள் லாஸ்ட் பாருங்கள், இது கவுண்டர் வெயிட்டு, இது வந்து ஸ்விங் லாக்கு. இந்த 2 தான் மெயின் மேலே. அப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் ஆனால் லைட்டு, பூம் லைட்டு, மழை பெஞ்சா வைப்பர், அவ்வளோதான். மேலே வந்து தேவையில்லை. கீழே வந்து வேறு அவங்க கவுண்டர்ட்டுக்கு வந்து முள் சொல்லியாச்சு. அந்த அம்புக்குறி சின்னதை வந்து நேராக இருக்கும், சீரோடு. அது வந்து பெரிய அம்புக்குறி வந்து 3 டிகிரியில் அப்படி இருக்கும். கரெக்டாக நீங்கள் வச்சு ஈஸி தான், ஒன்றும் இல்லை. கரெக்டாக முள் தான் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். கோஆர்டினேட் வச்சுட்டு
லாக் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் தூக்குனீங்கன்னா லாக் போட்டாலே உங்களுக்கு நேராகிடும். அப்புறம் உங்களுக்கு தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கவுண்டட்டு உங்களுக்கு முடிஞ்சால் கவுண்டட்டு தூக்கி மாட்டுறது முடிஞ்சு ஈஸி முடிஞ்சுட்டு முடிஞ்சு. அப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தோடனே இப்போ கம்ப்யூட்டர் வாங்க. கம்ப்யூட்டரில் வந்து வேறு எதுவும் சொல்ல மறந்துடலாம். கவுண்டட்டு தூக்குறது இறக்குறது எல்லாம் சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து சாவி வந்து லேசாக இது இருக்குங்க. இந்த மாதிரி தான் ஆனவும் சாவி. இது வந்து பழைய வண்டினால உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலாம் கொஞ்சம் இதாக இருக்குது.